நீங்க செஞ்ச தப்பால உங்க வாழ்க்கைக்கான கடைசி கேம்ல தோத்துட்டா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்துல நாம ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த பெர்மனன்ட் மறுமை வாழ்க்கைக்காக நம்ம அக்கவுண்ட்ல என்னத்த டெபாசிட் செஞ்சிருக்கோம்? கப்ருடைய இருட்டு, கம்ப்ளீட் தனிமை, கற்பனை பண்ண முடியாத வேதனை, இது எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு அந்த கஷ்டமான நாள்ல நமக்காக வாதாட ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா எப்படி இருக்கும்? அது அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற அல்டிமேட் கிஃப்டா இருக்கும் இல்லையா? எஸ், அப்படி ஒரு பாதுகாப்பை, அப்படி ஒரு சிபாரிசை நமக்காக வாங்கித்தர ஒரு புதையல் குர்ஆன்ல இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த நாம மண்டையில ஏத்திக்கணும். மரணம்ங்கிறது எண்ட் கிடையாது. அது ஒரு புது கேமோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம நிரந்தர வாழ்க்கையோட லெவல் 1 தான் கப்பர். அந்த லெவல் 1 சொர்க்கத்தோட ட்ரெய்லரா இருக்கும், இல்லனா நரகத்தோட கொடூரமான டீசரா இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்ன் பண்ணியிருக்காங்க. நாம இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, நம்மள சுத்தி எவ்வளவு பெரிய கூட்டமே இருந்தாலும் அந்த கப்ருக்குள்ள நாம தனியாதான் போகப் போறோம். நம்ம கூட வர்ற ஒரே விஷயம் நம்மளோட நல்லது கெட்டது மட்டும்தான். இந்த எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்ல இருந்து நம்மள நாம காப்பாத்திக்க வேண்டாமா? அந்த இருட்டு பாக்ஸ்ல நமக்கு ஒரு டார்ச் லைட்டாவும் ஒரு பாடி கார்டாவும் இருக்க ஒரு விஷயத்தை நாம இங்கேயே ரெடி பண்ண வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அதுக்கான ரொம்பவே சிம்பிளான, ஆனா நம்ப முடியாத அளவுக்கு பவர்ஃபுல் வழிய அல்லாஹ்வும் அவனது தூதரும் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, குர்ஆன்ல வெறும் 30 வசனம் கொண்ட ஒரு சூரா இருக்கு. அதை ஓதுனவருக்காக அவருக்கு மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் அது ஃபைட் பண்ணும். அது முல்க் என்ற சூரா. ஜஸ்ட் இமேஜின், ஒரு சூரா, வெறும் 30 வசனம் கொண்ட ஒரு சின்ன சூரா, மறுமை நாள்ல நமக்காக அல்லாஹ் கிட்ட வாதாடும், நமக்காக பரிந்து பேசும். இதைவிட ஒரு பெரிய ஜாக்பாட் நமக்கு என்ன வேணும்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மைண்ட் ப்ளோயிங் விஷயத்தை சொல்றாங்க. ஒருத்தர் இறந்ததும் வேதனை செய்கிற மலக்குகள் கப்ருக்குள்ள வரும்போது இந்த சூரா அவரோட தலைக்கு முன்னாடி வந்து நின்னு, இந்த வழியா நீங்க அவரை நெருங்கவே முடியாது, அவர் என்னை ஓதினார்னு சொல்லும். அப்புறம் கால் வழியா வரும்போது, இந்த வழியாவும் முடியாது, அவர் இந்த காலால் நின்னு என்னை ஓதினார்னு தடுக்கும். வயிறு வழியா வரும்போது அவர் என்னை மனப்பாடம் செஞ்சிருந்தார்னு சொல்லும். இதனாலதான் இந்த சூராவுக்கு அல் மானியா, அதாவது தி ப்ரொடெக்டர், தடுப்பவர்னு பேரும் இருக்கு. இந்த செய்தி நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கைய கொடுக்குது பாருங்க. இந்த சூராவை நாம தினமும் ஓத ஆரம்பிச்சா கப்ருடைய வேதனையிலிருந்து நமக்கு ஒரு 100% பாதுகாப்பு கவசமா அது நிக்கும். ஆமா, நாம பேசிட்டு இருக்கிற அந்த சீக்ரெட் புதையல், அந்த பாடி கார்டு குர்ஆனோட 67வது அத்தியாயம் சூரத்துல் முல்க் தான். அல் முல்க் அப்படின்னா ஆட்சி. இந்த முழு யூனிவர்ஸோட கண்ட்ரோலும் அதிகாரமும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிறத இந்த சூரா ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுது. இந்த சூராவோட ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்வோட பவரையும் அவனோட கிரேசி கிரியேஷன்ஸையும் வாழ்க்கை மற்றும் மரணத்தோட சீக்ரெட்டையும் நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சூராவை அர்த்தம் புரிஞ்சு ஓதும்போது நம்ம ஈமான் லெவல் பூஸ்ட் ஆகும். அல்லாஹ் மேல இருக்கிற பயமும் அன்பும் நம்ம மனசுல எகிரும். சும்மா படிக்கிறத விட அதோட அர்த்தத்தை ஒருமுறை படிச்சு பாருங்க. உங்களில் யார் பெஸ்ட் வேலைகளை செய்கிறீர்கள் என்று டெஸ்ட் பண்ணுவதற்காக அவனே மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என்ற வசனத்தை ஓதும்போது இந்த உலகமே ஒரு பெரிய எக்ஸாம் ஹால்னு புரியும். 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தவன் அவனே என்று ஓதும்போது அல்லாஹ்வோட அன்லிமிட்டெட் பவரை நம்மால ஃபீல் பண்ண முடியும். இந்த சூராவை ஓதுறதுங்கிறது வெறும் நன்மை சம்பாதிக்கிற விஷயம் மட்டும் இல்ல. அது அல்லாஹ் கூட நாம பண்ற ஒரு பர்சனல் கான்வர்சேஷன். நம்ம வீக்னஸை அவன்கிட்ட சொல்லி அவனோட பாதுகாப்பை கேட்கிற ஒரு அல்டிமேட் பிரேயர். ஓகே, இந்த சூராவை எப்போ வேணும்னாலும் ஓதலாமே. அப்புறம் ஏன் ஸ்பெசிஃபிக்கா ரஜப் மாத வியாழக்கிழமைன்னு சொல்றோம்? இஸ்லாத்துல சில மாசங்களுக்கும் நாட்களுக்கும் நேரங்களுக்கும் ஸ்பெஷல் போனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மாசத்துல செய்யப்படுற நல்ல விஷயங்களுக்கும் துவாக்களுக்கும் அல்லாஹ் கிட்ட ஸ்பெஷல் வேல்யூ உண்டு. அதே மாதிரி
வியாழக்கிழமை ஒரு போனஸ் நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழன்ல நோன்பு வைப்பாங்க. ஏன் கேட்டதுக்கு, இந்த 2 நாள்லயும் நம்மளோட ரிப்போர்ட் கார்ட் அல்லாஹ் கிட்ட சப்மிட் செய்யப்படும். நான் நோன்பா இருக்கும்போது என் ரிப்போர்ட் சப்மிட் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. இப்ப நீங்களே பாருங்க, அல்லாஹ்வின் மாதமான நம்ம ரிப்போர்ட் கார்ட் அல்லாஹ் கிட்ட போற வியாழன் இரவு, இந்த 2 போனஸும் ஒன்னா சேர்ற ஒரு டைம்ல கப்ருடைய வேதனைய விட்டும் காப்பாத்தி மறுமையில நமக்காக ஃபைட் பண்ண போற சூரத்துல் முல்கை நாம ஓதினா அதோட பவர் எப்படி இருக்கும்? நம்ம துவாக்கள் உடனே அப்ரூவ் ஆகவும் நம்ம கோரிக்கைகள் உடனே ஓகே ஆகவும் இதைவிட ஒரு பெஸ்ட் டைம் இருக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சூரத்துல் முல்கை ஓதினாங்க. நாமளும் அதை ஃபாலோ பண்றது சூப்பர். ஆனா இரவுகள்ல நாம மிஸ் பண்ணாம ஓதும்போது அதுல கிடைக்கிற ரிவார்ட்ஸும் பரக்கத்தும் பல மடங்கு அதிகமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். இங்க நாம சந்திக்கிற கஷ்டங்கள் எல்லாமே டெம்பரரி தான். ஆனா மறுமை வாழ்க்கை அப்படி இல்லை, அது பெர்மனன்ட். அந்த பெர்மனன்ட் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் கீ தான் இந்த சூரத்துல் முல்க். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்க. அவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான். அதனால தான் கப்ருடைய அந்த பயங்கரமான வேதனையிலிருந்து நம்மள காப்பாத்திக்க இவ்வளவு சிம்பிளான ஒரு வழிய கொடுத்திருக்கான். அதனால நாம எல்லாரும் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்குவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ராத்திரியிலிருந்து ஒவ்வொரு இரவும் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சூரத்துல் முல்கை ஓதுறத நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டா மாத்திக்குவோம். இந்த சூரத்துல் முல்கை இன்னைக்கு ராத்திரியிலிருந்து ஓத ஆரம்பிக்க போறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை ஸ்பேம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஓதுவேன் அப்படின்னு பதிவிடுங்க. எத்தனை பேர் இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறீங்கன்னு பார்ப்போம். வாங்க கமெண்ட் செக்ஷனை கிராஷ் பண்ணுவோம். யா அல்லாஹ், இந்த வீடியோவை பார்க்கிற எல்லாரையும் அவங்க குடும்பத்தையும் கப்ருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக. மறுமையில சூரத்துல் முல்கின் சிபாரிசை எங்களுக்கு கொடுப்பாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை சுவனத்தில் நுழையச் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.